அண்ணன் சொன்னது எல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கும் தெரியுது என்ன தப்பு நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியுது. சாராயத்தை யார் காய்ச்சி விற்கிறாங்க அப்படின்னு கேட்ட உடனே அவங்க தான், யாரு, அரசாங்கமே தான். தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்காக நாம அவங்களுக்கே திரும்ப திரும்ப ஓட்ட போடணும்? அன்பான தமிழ் உறவுகளே, ஒரு 5 நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். கடந்த 5 ஆண்டுகள்ல இந்த தமிழ்நாட்டுல ஆட்சி நடந்துச்சா? சொல்லிக்கிற மாதிரியான என்ன முன்னேற்றத்தை இந்த தமிழ்நாடு கண்டது? கடந்த 5 ஆண்டுகள்ல எதையெல்லாம் தமிழ்நாடு முன்னேறி இருக்கு தெரியுமா? பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்துல முன்னேறி இருக்கு. இதை நான் சொல்லல, தேசிய குற்ற ஆவண காப்பகம் சொல்லுது. கடந்த 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சி காலத்தை விட இப்போது ஆண்டு முடித்திருக்கின்ற ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி காலம் என்பது பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சி அப்படின்னு தேசிய குற்ற ஆவண காப்பகம் சொல்லியிருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே வந்திருக்கு. 2வது, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல குடிகாரர்கள் இருந்தாங்க. இன்றைய நிலை என்ன? குடி நோயாளிகள் வந்திருக்கிறாங்க. குடிக்காம அவனால் இருக்க முடியாது, கை கால் உதறும். 6 மணிக்கு மேல சாராயத்தை உள்ள இறக்கல அப்படின்னா அவனுக்கு எதுவுமே ஓடாது, எதுவுமே செய்ய முடியாது. இப்படிப்பட்ட குடி நோயாளிகளை உருவாக்குனது தான் ஐயா ஸ்டாலினோட மிகப்பெரிய சாதனை. 2021 ஐயா ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு முதல் முறையாக முதல்வராக பதவியேற்றார். அன்றைய தேதியில டாஸ்மார்க் நிறுவனத்தோட ஆண்டு வருமானம் 40,000 கோடி. 40,000 கோடி 2026 அவருடைய முதல் 5 ஆண்டு கால ஆட்சியை முடிச்சுட்டு இறக்குறாரு. அதே டாஸ்மார்க் நிறுவனத்தோட ஓராண்டு வருமானம் எவ்வளவு தெரியுமா? 55,000 கோடி. 15,000 கோடி வருமானத்தை அதிகரிச்சிருக்கிறார். இதனுடைய பொருள் என்ன? 5 ஆண்டுகள்ல 15,000 பேரை, 15,000 குடும்பத்தை குடிக்க வச்சு நாசப்படுத்தி இருக்கிறார். இதுதான் இவர் தமிழ்நாட்டை முன்னேற்றி இருக்கிற லட்சணம். அப்ப கடந்த 5 ஆண்டுகள்ல எதிலையெல்லாம் தமிழ்நாடு முன்னேறி இருக்கு? பெண்களுக்கு எதிரான குற்றத்துல முன்னேறி இருக்கு, சாராயம் குடிக்கிறதுல முன்னேறி இருக்கு, வேலை வாய்ப்புல ஒண்ணுமே கிடையாது. எங்க பார்த்தாலும் வடநாட்டு இளைஞர்கள். இதே சோளிங்கர் தொகுதியில டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் ஒரு கார் கம்பெனியை தொடங்குறான். அது முழுசா கட்டி முடிக்கப்படவே இல்லை. ஆனா என் ஆட்சியில ஒரு நிறுவனத்தை நான் திறந்து வச்சேன் அப்படின்னு பேர் வாங்கணுன்றதுக்காக செட்டப்பை போட்டு முழுதா கட்டி முடிக்காத ஒரு நிறுவனத்தை திறந்து வச்ச மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்கள் விளம்பரப்படுத்தினார். அந்த நிறுவனத்துல யாரை வேலைக்கு எடுத்திருக்கிறாங்க தெரியுமா? எங்கேயோ பூனா, மகாராஷ்டிராவில் இருக்கிறவனை எல்லாம் வேலைக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஏன்? இதே சோளிங்கர் தொகுதியில பொறியியல் படிச்சுட்டு எத்தனை பட்டதாரிகள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காம அடிமட்ட வேலைகளை பார்த்து எத்தனை பேர் சிரமத்தில் இருக்கிறாங்க. அவனையெல்லாம் கூப்பிட்டு இந்த நிறுவனம் வேலை கொடுக்காதா? ஏண்டா, என் தொகுதியில நிறுவனத்தை தொடங்குவ, என் தொகுதியோட நிலவளம் நீர்வளம் எல்லாத்தையும் எடுத்துக்குவ, ஆனா வேலை மட்டும் எங்க இருந்தோ வந்தா பூனாக்காரனுக்கும் மகாராஷ்டிராக்காரனுக்கும் கொடுப்ப அப்படின்னா சோளிங்கர் தொகுதியில் இருக்கிற படிச்ச இளைஞர்களை பார்த்து முட்டாப்பய மாதிரி இருக்கா, இல்ல ஏமாளி மாதிரி இருக்கா? இதை பற்றி என்றைக்காவது ஸ்டாலின் அரசு, திமுக அரசு கவலைப்பட்டு இருக்கா? 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக அரசு ஒரு வாக்குறுதி கொடுத்துச்சு. நாங்க மட்டும் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டின் வேலை வாய்ப்புகளில் 75 விழுக்காடு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கே வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாரு. அதை நிறைவேற்றினாரா? நிறைவேற்றி இருந்திருந்தா இந்த டாடா நிறுவனத்துல பூனாவில் இருந்தோம், மகாராஷ்டிராவில் இருந்தோம் வேலைக்கு ஆட்கள் வந்திருப்பாங்களா? ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தொகுதியில தொடங்கப்பட்ட இந்த நிறுவனத்தை பத்தி நான் எடுத்து சொன்னேன். தமிழ்நாடு முழுக்க தொடங்கப்படுகின்ற அத்தனை தொழிற்சாலைகளிலும் இதே நிலைதான். தமிழ்நாட்டில் நிறுவனத்தை தொடங்க வேண்டியது, ஆனா வேலைக்கு ஆட்களை மட்டும் வெளி மாநிலங்கள்ல இருந்து எடுக்க வேண்டியது. தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்களே இல்லையா? ஒரு ஆண்டுக்கு 5 லட்சம் என்ஜினியர் படிச்சுட்டு பட்டதாரியா வெளியே வரான். அவனுக்கெல்லாம் வேலை கொடுத்துட்டீங்களா? வேலை கொடுத்து முடிச்சுட்டீங்க, மிச்சம் இருக்கிற வேலையை வட மாநில இளைஞர்களை வச்சு நிரப்புறீங்களா? என்ன அநியாயம் இது? நம்ம ஊர்ல பொறியியல் படிச்சுட்டு ஒவ்வொரு இளைஞனும் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறான் சென்னையில, போய் பாருங்க. அப்ப படித்த இளைஞர்களுக்கு வேலையும் கொடுக்கல. இவங்களுக்கு எதுக்குங்க நீங்க ஓட்டு போட போறீங்க? சரி, நாம ஏன் ஸ்டாலின் திமுக அப்படின்னு ரொம்ப பெருசா யோசிக்கணும்? ஐயா முனிரத்னத்தை எடுத்துக்குவோம். ஐயா என்ன சாதிச்சு கிழிச்சிட்டாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க நிறைய பேர் ஐயாவுடைய ஆதரவாளர்கள் இருக்கலாம், தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. 1989 இருந்து ஐயா 4 முறை இந்த தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்.
89, 91, 2001, கடைசியா 2021 வரைக்கும் 4 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறாரு. இந்த ஊரை வச்ச ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இந்த ஊருக்கு வர ரோடும் இந்த ஊருக்குள்ள இருக்கிற ரோடும் ஒழுங்கா இருக்கா? இது மாதிரி இந்த தொகுதிக்கு உட்பட்ட பல குக்கிராமங்கள்ல சாலை வசதிகள் இல்லை, சாலை ஓரங்கள்ல மின் விளக்குகள் இல்லை, ஊருக்குள்ள குடிக்க தண்ணி இல்லை, கழிவு நீர் வழிந்து ஓடக்கூடிய கால்வாய் இல்லை. இதெல்லாம் அடிப்படை கட்டமைப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடிப்படை கட்டமைப்புகளை கூட செய்து கொடுக்காத ஐயா முனிரத்னம் அவர்கள் எதுக்காக மறுபடியும் இதே தொகுதியில சட்டமன்ற உறுப்பினரா போட்டி போடுறாரு? எதுக்கு மறுபடியும் வேட்பாளரா நிக்கிறாரு? எந்த தைரியத்துல நிக்கிறாரு? நீங்கள்லாம் எந்த கேள்வியும் கேட்க மாட்டீங்க. ஏங்க ஐயா 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தீங்களே, எங்க ஊருக்கு ரோடு ஒழுங்கா போட்டீங்களா? இந்த தொகுதி முழுக்க சொல்லிக்கிற மாதிரியான ஏதாச்சும் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்தீங்களா அப்படின்னு நீங்க அவரை கேட்க மாட்டீங்கன்ற தைரியத்துல ஐயா மறுபடியும் வேட்பாளரா நிக்கிறாரு. கேட்கறதுக்கு அவர் முதல்ல இந்த மாதிரி உங்களை சந்திச்சு பேச வரணும். என்ன தவிர வேற எந்த கட்சி வேட்பாளர் இந்த மாதிரி இங்க வந்து நின்று உங்களை சந்திச்சு பேசுவார்? நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவார்? வாய்ப்பே கிடையாது. அப்ப நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க அப்படிங்கிற தைரியத்துல அவர் மறுபடியும் வேட்பாளரா போட்டி போடுறாரு. ரெண்டாவது, என்ன அநியாயம் பண்ணாலும் பரவாயில்ல, தேர்தலுக்கு 1 நாள் 2 நாள் முன்னாடி ராத்திரி நேரத்துல வீட்டு கதவை தட்டி வீட்டுல எத்தனை ஓட்டு இருந்தா அப்படி ஓட்டுக்கு 500, 1000 அப்படின்னு காசை கொடுத்துட்டா இந்த ஜனங்க நமக்கு ஓட்டு போட்டுடுவாங்க அப்படின்னு ஆணவமா நினைக்கிறாரு தெரியுமா? அந்த ஆணவம் தான் அவரை மறுபடியும் வேட்பாளரா போட்டி போட வைக்குது. இந்த ஆணவத்துக்கு நம்ம ஒரு முடிவு கட்ட வேணாம்? எப்படிரா 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டு இந்த தொகுதிக்கு எந்த ஒரு முன்னேற்றத்தையும் கொண்டு வராம மறுபடியும் வேட்பாளராக போட்டி போடுறீங்க? அப்ப இந்த ஆணவத்திற்கும் அகம்பாவத்திற்கும் இந்த தேர்தலோட ஒரு முடிவு கட்டுங்க. இந்த காங்கிரஸ் கை சின்ன இருக்கு தெரியுமா, அந்த கையை உடைச்சு போடுங்க. அப்பதான் புத்தி வரும். ஒரு முறை நீங்க மாற்றி ஓட்டு போட்டாதான் இந்த ஆட்சியாளர்களுக்கு பயம் வரும். மக்கள் தெளிவடைஞ்சிட்டாங்க, இனி அவங்களை ஏமாற்ற முடியாது அப்படிங்கிற அச்சம் வரும். அப்பவாச்சும் உங்களுக்கு நல்லது செய்வாங்க. நீங்க மறுபடியும் அவங்களுக்கே ஓட்டு போட்டீங்கன்னா இங்க எந்த மாற்றமும் வராது. எல்லா ஊர்லயும் சொன்ன செய்தியா நான் இங்கேயும் சொல்றேன். வருஷத்துக்கு ஒரு தடவை தீபாவளி பொங்கல் வருது. வருஷத்துக்கு ஒரு தடவை வர தீபாவளி பொங்கலுக்கே கடைக்கு போய் புது துணியை தேடி தேடி வாங்குற நாம 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்ற தேர்தலில் மட்டும் எதுக்காக பழைய கட்சிகளை தேர்ந்தெடுக்கிறீங்க? என்ன லாஜிக் இது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்படி மறுபடியும் அவங்கள தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு அவங்க என்ன நல்லது செஞ்சு கிழிச்சிட்டாங்க? ஒண்ணுமே கிடையாது. அப்போ ஒரு முறை புதிதாக வந்திருக்கின்ற எங்களுக்கு தான் ஒரு வாய்ப்பை கொடுங்க. என்ன கெட்டு போயிட போகுது? நான் என்ன காசா பணமா கேட்கிறேன்? ஓட்டு தானே கேட்கிறேன். ஒரு முறை மாத்தி போடுங்க. நாங்க ஒன்றும் பெரிய எம்எல்ஏ வீட்டு பிள்ளைகளோ எம்பி வீட்டு பிள்ளைகளோ கிடையாது. அன்னாடங்காச்சிங்க, மாச சம்பளக்காரங்க. இங்க இருக்கிற பல பேர் வேலையை விட்டுட்டு வந்து இந்த தேர்தல் பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்காக? யாருக்காக? அவங்களுடைய சுயலாபத்திற்காகவா? அவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு எங்கிட்டையும் எதுவும் கிடையாது, உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் எங்கிட்ட எதுவும் கிடையாது. ஏதோ எங்களுடைய மக்கள் எங்களுக்கு கொடுக்கிற பணத்தை வச்சுதான் இந்த தேர்தல் பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி உங்களில் இருந்து எளிய பிள்ளைகளாக உங்களுக்காக போராட வந்த எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துதான் பாருங்களேன். நான் ஜெயிச்சா நீங்க ஜெயிச்சா மாதிரி. உங்க வீட்டுல ஒரு பிள்ளை, நீங்க எல்லாம் மாச சம்பளக்காரங்க, அன்னாடங்காச்சிங்க, உங்க வீட்டுல இருந்து ஒரு பிள்ளை தேர்தலில் வந்தா நீங்க ஓட்டு போட மாட்டீங்களா? அப்படி உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எனக்கு ஒரு ஓட்டை போடுங்க. இந்த விவசாய சின்னத்துல ஒரு ஓட்டை போடுங்களேன். அண்ணன் சொன்ன மாதிரி சாராயங்காட்சி விற்கிறவனுக்கெல்லாம் ஓட்டு போட்டீங்க, சோறு போடுற விவசாயிக்கு ஒரு ஓட்டை போடுங்க. 3 வேளை சாப்பிட்றோம், சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு யாருக்காச்சும் நன்றி சொல்லணும் அப்படின்னா அந்த சாப்பாட்டை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற இந்த விவசாயிக்கு ஒரு ஓட்டை போடுங்க. நீங்க ரொம்ப எல்லாம் தேட தேவையில்லை. வாக்கு இயந்திரத்துல முதல் வரிசையிலேயே இந்த விவசாய சின்னம் இருக்கு. ஒரே ஒரு முறை ஓட்டை போடுங்க, நாட்டை எங்க கிட்ட கொடுங்க, நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு பாருங்க. அப்படி நாங்களும் எதுவும் பண்ணலையா, அடுத்த முறை எங்களுக்கும் ஓட்டு போடாதீங்க. இந்த வழக்கத்தை வச்சுக்கோங்க. அப்பதான் ஆட்சியாளர்களுக்கு பயம் வரும். சரியா? 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போங்க. வாக்கு இயந்திரத்துல முதல் வரிசையிலேயே விவசாய சின்னம் இருக்கும். ஒரே ஒரு ஓட்டை போடுங்க, நாட்டை எங்க கிட்ட கொடுங்க, மற்றதை நாங்க பாத்துக்கிறோம். நன்றி, வணக்கம்.